வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சளி மற்றும் இருமலை குணமாக்கும் ஒரு கஷாயம். இதற்கு தேவையான பொருட்கள்: மிளகு, சீரகம், சோம்பு, தனியா, பிராலி மண்டல், சுக்கு, பனை வெல்லம், வெற்றிலை, கற்பூரவள்ளி, துளசி. நான் 4 பேருக்கு தேவையான கஷாயம் பண்ண போறேன். அதுக்கு ஒரு ஸ்பூனு மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி, மஞ்சள் ஒரு துண்டு, சுக்கு ஒரு துண்டு, அனைத்தையும் போட்டு நன்றாக வறுத்து போடணும். இது நல்லா சூடாக வரை வறுத்து எடுக்கணும். இது மிதமான சூட்டில் வரா போதும். இப்போ நம்மளது ரெடி ஆயிடுச்சு. மிக்சியில் போட்டு பிடிச்சிடலாம். இதை இந்த அளவுக்கு கரகரப்பா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கஷாயம் ரெடி பண்ண போறேன். அதுக்கு தேவையான 4 கப்பு தண்ணி வைப்பேன். தண்ணி ஊற்றிட்டு அடுப்பு ஆன் பண்ண போறேன். தண்ணி நல்லா சூடாகும். பொடியை போடும். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. பொடியை இதில் போட்டுக்கலாம். பொடி நல்லா கொச்சு வந்ததும் இப்போ நல்லா கொதிந்ததும் பனெல்லாம் போட்டுக்கலாம். தேவைக்கு பனவெல்லாம் நல்லா கரையும். சுகர் பேஷண்ட் இருக்கவங்க சுக்கு போட வேண்டாம், இஞ்சி போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சதும் துளசி 10 இலை, கற்பூரவள்ளி 6 இலை 2ஆ பிச்சு போட்டுக்கணும். இப்போ வெத்தலை 5 வெத்தலை சாம்பை எடுத்துட்டு அதையும் இன்னும் சின்னதாக பிச்சு போட்டு நல்லா கிண்டி விட்டு
இப்போ கஷாயம் ரெடி ஆச்சு. அடுப்பை அமைச்சிடலாம். இந்த வடிகட்டி இந்த கடாயம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வடிகட்டி எடுத்து காலையில் மாலையில் இருவேளையும் வச்சா உடம்புக்கு சளி இருமல் எல்லாம் சரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.